அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் குடிமையியல்ல அலகு 3 மாநில அரசு. அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு நடுவண் மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது. இக்கூட்டாட்சியில் தேசிய தலைநகரான டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 28 மாநிலங்கள் உள்ளன. ஸோ நம்மளுடைய ஆட்சியை கூட்டாட்சின்னு தான் சொல்லணும். தேசிய தலைநகரமான டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசங்களும் 28 மாநிலங்களும் உள்ளன. நடுவண் மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகுக்கிறது. அரசியலமைப்பின் பகுதி 6இல் 152 முதல் 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்குமான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அரசியலமைப்பு பகுதி 6ல் 152 இருந்து 237 இந்த பிரிவுகள்லாம் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது. 152 முதல் 237 வரை. நடுவண் அரசை போன்று மாநில அரசுகளும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை என்ற 3 பிரிவுகளின் கீழ் இயங்குகின்றன. நிர்வாகத்துறை. ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவர். ஸோ மாநில நிர்வாகத்தோட நம்மளுடைய அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். அதாவது மாநிலம்னு எடுத்தோன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நிர்வாகம் பண்ணுறவங்க யாருன்னா அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருக்கிறார். ஆனால் நிர்வாக சூழலின் காரணமாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களையும் ஆளுநர் ஆட்சி புரியலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக ஒரு மாநிலத்தில் ஆளுநர் விடுப்பு ஏற்பட்டோ ஏதோ மாதிரி போகிறாங்க அப்படிங்கிற சமயத்துலையும் அடுத்த மாநிலத்தில் உள்ள ஆளுநர் இவங்க இதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் ஒரு மாநிலத்துக்கு தான் அவங்க ஆளுநர் கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். மாநில அரசு என்னென்ன நிர்வாகத்தெல்லாம் நடத்துகிறாங்கன்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை இந்த 3 சேர்ந்தது தான் மாநில அரசு. நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறை நிர்வாகம் எப்படி இருக்குன்னா ஆளுநர், ஆளுநர் கீழே முதலமைச்சர், முதலமைச்சர் கீழே அமைச்சரவை. சட்டமன்றம்ங்கிறது சட்டமேலவை, சட்டமன்ற பேரவை. சட்ட மேலவைங்கிறது மேலவைம்போம், சட்டமன்ற பேரவைய கீழவைம்போம். நீதித்துறை நீதித்துறை பொறுத்த மட்டும் உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், அப்புறம் மற்ற நீதிமன்றங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. ஸோ மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் எந்த சட்டப்பிரிவுல வருது? 154. ஆளுநர் நியமனம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். வழக்கமாக அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். அதாவது ஆளுநரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். ஆனால் அவர் விருப்பப்பட்டா அந்த காலத்தை நீட்டிக்கலாமா. பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். ஸோ சொந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்க மாட்டாங்களாம். வேற மாநிலத்துக்கு தான் அனுப்புவாங்க.
ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்க மாட்டாங்க, வேற மாநிலத்துக்கு தான் ஆளுநராக இருப்பாங்க. மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். ஸோ வேற மாநிலத்துக்கும் இருப்பாங்க, அவங்கள மாற்றி அமைக்கிற அளவுக்கு தகுதி யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து நினைச்சாங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் எந்நேரத்திலும் பதவி விலகலாம். ஸோ வந்து குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் ஆளுநர் வந்து இருக்க முடியும். மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஸோ ஆளுநராக வந்து எத்தனை முறைனாலும் நியமிக்கப்படலாமா. ஸோ ஆளுநரோட பணி நீக்கத்தில் வந்து யாரெல்லாம் பங்கு பெற முடியாதான், மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. அவை ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட நேட்டிவ் வந்து அந்த மாநிலமாக இருக்கக்கூடாதான். மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். ஸோ ஆளுநராக நியமிக்கப்படுறதுக்கு நடுவண் அரசுனா மத்திய அரசு மாநில அரசோட கலந்து ஆலோசித்து தான் அவரோட பெயரை வந்து முன்மொழிய வேண்டுமா. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158 உட்பிரிவு 3A இன் படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாமா. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகளை கூறுகின்றன. அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் பொழுது தாமாகவே அப்பதவி காலியாகிவிடும். அவர் லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிக்கக்கூடாது. ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் திகழ்கிறார். ஸோ வந்து மாநிலத்தோட நிர்வாகத்தோட தலைவராக மட்டும் இல்லையா, நிறைய அதிகாரங்கள் வந்து அவர்கிட்ட இருக்காம். சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். ஸோ சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி தான் ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்.
நிர்வாக அதிகாரங்கள். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஸோ பெரும்பான்மையா வாக்கு பெற்று கட்சி பிடிக்கும் போது தலைவரை யாரு நியமிக்கிறார்னா ஆளுநர் தான். ஸோ முதலமைச்சரை நியமனம் செய்வதே ஆளுநர் தான். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஸோ முதலமைச்சரை இவர் நியமனம் செஞ்சதுக்கு அப்புறமா முதலமைச்சரோட பரிந்துரையின்படி அமைச்சர்களை மற்ற உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறார். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஸோ நம்ம அரசு பணியாளர், நம்ம இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிறோம்ல, நம்மள மாதிரி அந்த அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவரையும் மற்ற உறுப்பினர்களையும் நியமனம் ஆளுநர் தான் செய்கிறாங்களாம். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறார். ஸோ தலைமை தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தவங்க போட்டு இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷனுக்கான காலம், அந்த பணியோட தன்மை, இது எல்லாத்தையுமே ஆளுநர் தான் தீர்மானிக்கிறாங்க. ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். ஸோ ஆளுநர் தான் மாநில பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் செயல்படுகிறாராம். துணை வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். ஸோ திடீர்னு நம்ம அவசரம், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர நிலை பிரகடனம் வச்சாங்கன்னா அந்த குடியரசுத் தலைவரோட பேரில் இந்த மாநிலத்தையே யார் ஆட்சி புரியணும்னா ஆளுநர் தானா. சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதி ஆவார். ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார். ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். ஸோ ஆளுநருக்கு தான் சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, கலைக்கிறது, இந்த உரிமை எல்லாமே ஆளுநருக்கு தான் இருக்குது. தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுகின்றார். ஸோ கூட்டம் நடைபெறுதுன்னா அதுக்கு தலைமை தாங்கிறது யாரு? நம்மளுடைய ஆளுநர் தான். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். ஸோ மசோதாலாம் நிலுவையில் இருந்துன்னா அது அவைக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் 1/6 இடங்களுக்கு அவர்களை நியமனம் செய்கிறார்கள். ஸோ இந்த கலை, இலக்கியம் இந்த மாதிரி இதிலெல்லாம் சிறந்து விளங்குபவரை 1/6 சட்ட மேலவைக்கு யார் நியமனம் செய்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் தான். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும். ஸோ ஒவ்வொரு மசோதா நிறைவேற்றணும்னா அதுக்கு ஆளுநரோட கையொப்பம் இருந்தால் தான் அந்த சட்டம் நிறைவேறும். ஸோ அந்த மசோதா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ அம்மா உணவகம் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க ஒரு மசோதா எடுத்திருப்பாங்க. அந்த மசோதா ஓகே அப்படிங்கிற சைனை ஆளுநர் போட்டதுனால தான் இப்போ நமக்கு எல்லா பக்கமும் அம்மா உணவகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மசோதா கொண்டு வர்றது. இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்ஸு அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதுதான் அந்த மசோதா. இந்த மசோதா ஆளுநர்கிட்ட சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நிறைவேறும்.
ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் கையொப்பமிடலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது மீண்டும் பரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம். ஸோ இவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ மாநில சட்டமன்றம் நடைபெறலை அப்படின்னா அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாமா. அதுக்கு எந்த சட்டப்பிரிவா 213. ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை எந்நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். ஸோ அவசரமாக ஒரு சட்டத்தை பிறப்பிக்காருன்னா அதை எந்நேரத்துலனாலும் அவர் எடுத்துக்கலாமா திரும்ப. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார். நிதி அதிகாரங்கள். மாநிலத்தில் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம். ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். ஸோ எதிர்பாராத செலவு ஏற்பட்டால் அது கூட அவசர நிதியிலிருந்து ஆளுநர் ஒதுக்கீடு செஞ்சுக்கலாமா. பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். நீதித்துறை அதிகாரங்கள். மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். ஸோ நம்மளோட ஆளுநர் தான் இந்த ஹைகோர்ட்டில் உள்ளவங்க, ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் அவங்களோட ஆலோசனை பேரில் தான் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லாமே நியமிக்கிறாங்க. ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஸோ நம்மளுடைய ஆளுநரோட ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம், அது ஹைகோர்ட்டு, உச்ச நீதிமன்றம் தான் சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ ஹைகோர்ட் நம்ம மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ சென்னையில் இருக்குல்ல, அங்கே தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் தான் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாராம். ஸோ ஆளுநர் மாவட்ட நீதிபதியை தான் நியமனம் செய்வாங்க. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம், மரண தண்டனையை பெற்ற குற்றவாளியை தவிர. ஸோ ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்ற சின்ன சின்ன ஆயுள் தண்டனை அப்படி மற்ற தண்டனைகள்லாம் இருந்ததுன்னா அதை மன்னிக்கிறதுக்கும் அது செயல்படாமல் இருக்கிறதுக்கும் நிறுத்தி வைக்கிறதுக்கும் இல்லை தண்டனையை குறைக்கிறதுக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கான். எக்ஸப்ட் இந்த மரண தண்டனை தவிர. விருப்புரிமை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் கலைக்க முடியும். அவசர கால அதிகாரங்கள். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ்
மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். ஸோ நம்மளோட மாநில அரசை கலைக்கிறதுக்கு எந்த சட்டப்பிரிவு? 356. மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். இப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா யாரோட ஆட்சி இருக்குமா? குடியரசுத் தலைவரோட ஆட்சி தான் இருக்குமா. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். ஆளுநரின் சிறப்புரிமைகள். சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1 ஆளுநருக்கான கீழ்காணும் சிறப்புரிமைகளை வழங்குகின்றது. தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. முதலமைச்சர். அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளனர். வேறு வகையில் கூற வேண்டுமாயின் ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் என்பவர் யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர். அரசு அப்படின்னா ஆளுநர், அரசாங்கம் அப்படின்னா முதலமைச்சர். ஸோ அந்த பேரை வச்சு ஆளுநர் ஷார்ட்டாக இருக்குது, அரசும் ஷார்ட்டாக இருக்குது. முதலமைச்சர் லென்த்தாக இருக்கா, அரசாங்கம். முதலமைச்சரின் நியமனம். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அமைச்சரவை தொடர்பானவை. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். ஆளுநர் தொடர்பானவை. கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஸோ மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். சட்டமன்றம் தொடர்பானவை. சட்டமன்ற கூட்டுத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 1 படி
முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். அமைச்சர்களுடனான மற்ற விதிகள். சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A கூறுகிறது. அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு அளிக்கிறது. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. மாநிலத்துக்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களை மட்டும் பெற்றுள்ளன. சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. சட்டமன்றம் 2 அவையா இருக்கான். மேலவை, ஓரவை, ஈரவை. ஓரவை வச்சும் சட்டமன்றங்கள் இருக்கான். ஈரவை வச்சும் சட்டமன்றங்களை மாநிலங்கள் நிறைவேற்றுதான். எடுத்துக்காட்டு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. அதுல கீழவையானது மாநில மக்களோட பிரதிநிதிகளை கொண்டதான். மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். ஸோ அமைச்சரோட எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். மொத்த உறுப்பினர்கள் 234. அதாவது 234 15 விழுக்காடு. சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை. மாநில சட்டமன்றம் பிரபலமான ஓர் அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கும் மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கும் குறையாமலும் இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் இருக்கணுமா, குறைந்தபட்சம் 60க்கு குறைவா இருக்கக்கூடாதாம். சட்டமன்றத்தோட பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். சட்டமன்றத்தின் அமைப்பு. தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள்.
அமைச்சரவை கேபினட் என்ற சிறிய அமைப்பானதும் அமைச்சரவையின் உட்கரு ஆகும். இது கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குகிறது. ஸோ இந்த அமைச்சரவை கேபினட் தான் மாநில அரசோட உண்மையான அதிகார மையமா. அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் செயலாற்றுகிறது. அவற்றில் 2 வகைகள் உள்ளன. அவை ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். மேலும் புதிய சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார். சட்டமன்ற மேலவை சட்டமேலவை விதான் பரிஷத் இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஓர் அங்கமாக செயல்படுகிறது. சட்டமேலவைங்கிறது விதான் பரிஷத், இது இந்திய மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு அங்கமாக செயல்படுகிறது. இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்டமேலவை உள்ளது. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமேலவையில் செயலாற்றுகின்றனர். சட்டமேலவை ஒரு நிரந்தர அவையாகும், ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். ஒருவர் சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும். எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம் பெற்றிருத்தல் வேண்டும். 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. சட்டமேலவைக்கான தேர்தல் 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/2 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/2 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3/1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 6/1 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். தலைவர் மேலவை தலைவர் சேர்பர்சன் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேலவை உறுப்பினர்களுக்கிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 விளக்குகிறது. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். சட்டமன்ற அதிகாரங்கள். அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். பொது பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றுகிறது. நிதி அதிகாரங்கள்.
சட்டமன்றம் மாநிலத்தின் நிதி நிலையை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். மாநில நீதித்துறை. உயர்நீதிமன்றங்கள் 1862 உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. 1862 காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர் நீதிமன்றமாக விளங்கியது. மாநில அளவில் உயர் நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்கள் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. ஆனால் 1956 7வது திருத்த சட்டம் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் தான் பொது நீதிமன்றமாக உள்ளது. இதே போன்று கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக இருக்காம். கவுஹாத்தியில் உள்ள நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இது எல்லாத்துக்கும் பொது நீதிமன்றமாக இருக்காம். இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. உயர்நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். தனக்கே உரிய நீதி வரையறை. சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். மெட்ராஸில் இருக்கிற இந்த ஹைகோர்ட் தான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியா 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்
உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையியல் குற்றவியலை விசாரிக்கின்றன. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ இராணுவம் ரிலேட்டடாக வர்றதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. பேராணை அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. உயர்நீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணைகளை, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு பேராணை வெளியிட முடியும். மேற்பார்வை அதிகாரம். இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம், பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிடச் செய்தல், பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல், ஷெரீப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்வுகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சம நீதி கொண்ட சோழஞ்சேலை. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவர். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். தற்போது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் 25 உயர்நீதிமன்றங்களே உள்ளன. அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன், அமைச்சரவை கேபினட், சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், தீர்ப்பாயம் ட்ரிபியூனல், தீர்மானம் ரெசல்யூஷன். மாநில ஆளுநரை நியமிப்பவர். ஆளுநரை நியமிக்கிறது யாரு? குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர்.